இங்க இந்த பையன் என்ன பண்றான்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணக்காரன் காட்டுறதுக்கோசரமே நல்ல காஸ்ட்லியான பொருளை எப்பயுமே அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து தராங்க. இதெல்லாம் ஏன் பண்றான்னு பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இவனை கேவலமா நினைச்சிட கூடாது தாங்க பண்றான். வீட்டுக்கு போகும்போது கூட ஒரு லக்ஸரியஸான கார்ல தாங்க போறான். இவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த காருக்கு ஒரு ரெண்ட் கொடுத்து அந்த காரையும் அமுச்சு விட்டுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இவன் குடும்பம் ரொம்ப ஏழைங்க. இவன் சின்ன அபார்ட்மெண்ட்ல தாங்க தங்கியிருப்பான். இது தெரியாம அந்த பசங்க எல்லாம் இந்த பையன் கிட்ட வீடை போய் காட்டுறான்னு சொல்றாங்க. அதனால என்ன பண்றான்னா அவன் கிளாஸ்ல இருக்க பெரிய பணக்காரனா பொண்ணை பார்த்து அவங்க வீடை வாடகை எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் காசு அதிகமாகவே கேட்டிருக்குங்க. அதனால என்ன பண்றான்னா அவங்க அப்பாவோட சேவிங்ஸ் எடுக்கலாம்னு முடிவு பண்றான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பாவுன்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் முடிவு பண்றான். அவங்க அப்பாவும் பேங்க்காரனை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க, எங்க என்னோட அமௌண்ட். ஆனா இந்த பையன் அதெல்லாம் கண்டுக்காம அவனும் ஸ்கூலுக்கு கிளம்புறான். அந்த பொண்ணு கேட்ட மாதிரி அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. அது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வீடாவே இருக்கு. அதனாலே அடுத்த நாளே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவன் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. பாத்தீங்கன்னா அவன் வீடை பார்த்து எல்லாருமே வாயடிச்சு போயிடுறாங்க. அப்பதாங்க இவன் எதிர்பார்க்காதது ஒண்ணு நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வேலை செய்யறது இவங்களோட அப்பா அம்மா தாங்க.